This holiday season, come meet the Mermaids Scuba Santa at VGP Marine Kingdom, Chennai. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. 91-92 வரைக்கும் கிழிஞ்ச சோபா ஒரு சாதாரண வீடாக இருந்த அந்த தெய்வ சிகாமணிங்கிற பொன்முடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக வளர்ந்துருக்கிறார். அப்படி இருந்த அந்த பொன்முடி பின்னாடி என்ன ஆகுதுனாக்கா மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள்ளார இங்கே அங்கே குடும்பத்தை பிடிக்கிறாரு. எந்த அமைச்சரை பாருங்க குறைச்சல 1000, 2000 கோடி, 10,000 கோடி, 20, 50,000 கோடி இப்படி தான் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏது இந்த உழைப்பு? இந்த மேல்முறையீடு நாங்கள் போகும்போது ரெண்டு விதம். ஒன்று, அந்த தீர்ப்பை தவறு என்று இவர் சேலஞ்சு பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை, இதுக்கு மேலே வாய்ப்பில்லை. அப்போ இதுக்கு முன்னாடியே செல்வி ஜெயலலிதா அவங்க தரப்புலேயே உங்களுக்கு குன்கா பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இதை போல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாது. தீர்ப்பை நீங்கள் சேலஞ்சு பண்ணணும். அதிகமாக இதெல்லாம் இழுத்துக்கிட்டு போனீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 6-7 மாதம் நடக்கலாம். ஜாமீன் கிடைக்குமானா அதுவும் தெரியாது. எப்படி இருந்தாலும் இவர் கைது செய்யப்படுவார், சிறைக்கு போவார். அதுவும் எப்படி எந்த இதில் போவார்னா ஓசி வண்டியில் தான் போவார். ஓசி பஸ்ன்றது நீங்கள் என்ன சும்மாவா ஓட்டு போட்டிங்கன்றது இப்படிலாம் கேட்குற அந்த விதம் இருக்குல்ல. தண்டனை குறைப்புன்னு கேட்கலாம், இல்லை இந்த தீர்ப்பே தப்புன்னு சொல்லணும். தீர்ப்பை தப்புன்னு சொல்லி நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது நடக்காது. எப்படி இருந்தாலும் சிறைக்கு தான் போக முடியும். எதை விதைத்தீர்களோ அதை தான் நீங்கள் இன்னைக்கு அறுத்தாகும். வயதாகி விட்டது அதனால தண்டனையை குறைக்கணும் அப்படின்ற காரணம்லாம் எழுப்புற சட்டத்துக்கு வயது இதெல்லாம் கிடையாது. பொன்முடி அவர்கள்லாம் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய அடிப்படை ஆரம்ப காலம்ங்கிறது என்னவா இருந்தது? ஒரு சாதாரண நடுத்தர வர்க்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான ஃபேமிலி தான். அவங்க அம்மா ஆசிரியராக இருந்தவங்க. இவர் படிச்சுட்டு அரசு கல்லூரியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தொடக்க காலத்தில் இந்த திராவிட சிந்தனைகள், திராவிட இது நல்லா பேசுவார், நிறைய விடயங்களில் பேசுவார். ஒரு ஸ்கூட்டர் தான் வச்சுருப்பார். அந்த ஸ்கூட்டர் கூட பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த சீட்டெலாம் கிழிஞ்சு போயிருக்கும் மஞ்சள் கலரில். அப்போ அந்த மாதிரி தான் அவருடைய இது அப்படியே தொடங்குது. அப்படி தொடங்கியிருக்கப்போ அப்போ சபாபதி மோகன் ஒரு பெரிய விஐபி டிஎம்கேல இருந்துட்டு இருந்தார். அவர் கூட எங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அவர் கூட போகிறது வர்றது அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தார். அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறப்ப 89 தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது சில கட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப நல்லா அதுக்கு மத்தியில் என்னென்னா 87 அந்த காலகட்டத்தில் கலைவாணர் பழைய கலைவாணர் அரங்கத்தில் ஒரு பட்டிமன்றம் நடக்குது. கலைஞர் அதில் இருந்துகிட்டு இருக்கிறார். ஒரு ஆள் ரொம்ப பார்த்தா பிரம்மாண்டமான பேச்சு, ரொம்ப அருமையான பேச்சு, ஒரு மாதிரி இருக்குது. யார் அந்த ஆள் அப்படின்னு கேட்டால், தெய்வ சிகாமணிங்க பேர் இந்த மாதிரி இருக்கா, நம்ம இதில் தான் இருக்கா, நம்ம சிந்தனை தான் இந்த மாதிரி தமிழ் உணர்வுலாம் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாப்புல, தீக்கா உணர்வில் இருக்கிறாரு அப்படின்லாம் பேசுறீங்க. அப்படியே ஐயா அப்படின்னு அவர் பார்த்துக்கிறாரு. அப்போ 89 தேர்தலில் சரி புதிய ஆட்களை பண்ணலாம். இன்றைக்கி மாதிரி இல்லை திமுக. அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் புதியவர்களெல்லாம் உள்வாங்கலான்ற மாதிரியான எண்ணம்லாம் அப்போ இருந்தது. ரகசிய ஆய்வு பண்ணி நின்னா ஜெயிக்கிற மாதிரியான ஆட்கள் நமக்கு வேணும். இப்போதைக்கு பல பேர் மேலே நிறைய அதிருப்தி இருக்குது. அதனால் ஜெயிக்கிற மாதிரி இளைஞர்களாக வேணும், புதியவர்களாக வேணும் அப்படின்றப்ப தான் அவர் போயிட்டு சுற்றி நிறைய இடத்துல பார்த்துட்டு வர்றாரு. அப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி இருக்கிறாரில்ல அமைச்சர் KN நேரு, அந்த KS ராதாகிருஷ்ணன் அவர் தான் எழுதி இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பட்டியலில் இருக்கிறவர் தான் பொன்முடி என்கிற தெய்வ சிகாமணி. இப்போ செஞ்சி ராமச்சந்திரன் அந்த பகுதிக்கான பொறுப்பாளர், இன்னும் மற்ற சீனியர்லாம் இருக்கிறாங்க. பழனிசாமி அப்படின்னு அங்கே சிட்டிங் MLA அப்படின்னு சொல்ல இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. இவ்வளோ கட்சியில் உழைச்சிட்டு இருக்கிறோம், விட்டுட்டு யாரையும் ஒருத்தனுக்கு வரவனுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கடும் எதிர்ப்பு. அதை மீறித்தான் பொன்முடிக்கு சீட்டு கொடுத்த உடனே வெற்றி பெறுகிறார். அவருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அங்கே வளர்ச்சி தொடங்குது. அவருக்கு 91 ஆட்சி கலைக்கப்படுகிறது. மத்திய அரசில் கலைக்கப்பட்ட உடனே அந்த கட்டத்தில் ஒரு பிரச்சாரம் சம்மந்தமாக தஞ்சாவூர் பக்கம் போயிட்டு கருணாநிதி அவர்கள் காரில் வராது. வரும்போது அப்போ பொன்முடி வீட்டில் மதியம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு போகிறப்ப உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் இன்னும் சில பேர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் அப்போ பழைய தகவல் வந்தது. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இது தெரியுமா தெரியாது. அப்போ பேசிட்டு இருக்க பார்த்தா அந்த சோபாலாம் அப்படி பார்க்குறாரு உட்காந்துட்டுன்னு, கிழிஞ்சு போயிருக்காங்க. அங்கே சோபா உட்கார சோபா கிழிஞ்சு போயிருக்குது அங்கங்கே. என்னையா இவ்வளோ தான் என்ன பண்ணுறேன் நீ கட்சிக்குள்ளே, இவ்வளோ தான் பொருளாதாரமாக என்ன பெரிய அளவுலாம் ஒன்றும் இல்லையாண்ணா. இல்லை ஐயா இப்படியே போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு அன்றைக்கி இந்த பொன்முடி. அப்போ எந்த அளவுக்கு அந்த வீடு இருந்திருக்கும். ஒரு சாதாரண குடும்பம் தான். 91 அந்த கலைஞர் உட்காரப்ப 91, 92 காலகட்டத்தில் சம்பவம் நடக்குது. ஆட்சி கலைக்கப்பட்ட பிற்பாடு அப்படி இருந்த அந்த பொன்முடி பின்னாடி என்ன ஆகுதுனாக்கா மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள்ளார அங்கே அங்கே குடும்பத்தை பிடிக்கிறாரு. வேறு வழியில் பிடிக்கிறாரு. அது வேணாம் அந்த விஷயம்.
பிடிச்சி அங்கே உறவாக போன பிறகு பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா, இந்த பொன்முடிக்கு வந்து பக்கபலமாக இருந்தது யார், பிறகு யாரெல்லாம் நிறைய உதவிகளாக வராங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் உதவியாக வராங்க. அந்த பொன்முடி தான் பின்னாடி வந்துட்டு ஏவா வேலு இன்னைக்கு பெரிய அமைச்சராக சீனியர் அமைச்சர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்களோ, அந்த ஏவா வேலை வந்து அழைச்சிட்டு வர்றார். அவர் கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஏவா வேலுவை இவர் வளர்த்து விட்டாரோ அதே ஏவா வேலு தான் இப்போ இன்னைக்கு இந்த வழக்கு வருதில்ல உங்களுக்கு உள்ளார, இவர் மேலே வழக்கு வந்திருக்குல்ல 2001 2006 அந்த காலகட்டத்தில் 2006-11 அந்த சொத்து சேர்த்த காலகட்டம் இருக்குல்ல, 2006-11 சொத்து சேர்த்த அந்த இதெல்லாம் வந்துட்டு நிறைய விவரத்தை வந்து இப்படி போட்டு கொடுத்து இப்படி ஒரு வழக்கு வர்றதுக்கான காரணமே ஏவா வேலுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்கு தெரியும் அப்படின்லாம் தெரியல. ஆக அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண வீடு, ஒரு சாதாரண ஸ்கூட்டர், ஒரு சாதாரண நபராக, ஒரு எளிய ஒரு நார்மல் மனிதராக இருந்தவர் 91-92 வரைக்கும் கிழிஞ்ச சோபா ஒரு சாதாரண வீடாக இருந்த அந்த தெய்வ சிகாமணிங்கிற பொன்முடியும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக வளர்ந்துருக்கிறார். அது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி எழுந்திருக்கிறது தான். அதில் ஒரு துளி மட்டும்தான் சிக்கியிருக்கு வழக்காக. அதில் இப்போ வந்து சிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து பெற்றிருக்கிறார். இதுதான் பொன்முடியுடைய சுருக்கமான ஒரு வரலாறு. ஓகே சார். இப்போ 96 அந்த 2001 காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார். 2006-11 கல்வித்துறை அமைச்சராக இருக்கார், உயர்கல்வித்துறையாக. இப்போ அந்த காலகட்டத்தில் தான் அந்த மண் குவாரி வழக்கும் வருது, இந்த வழக்கும் வருது. இதெல்லாம் எப்படி அவர் சிக்கிறாரு, அந்த மாதிரியான தகவல்களை இது வந்து முன்னாடி வந்தது. முதல்ல அவர் அதிகாரத்தில் இருந்தப்போ நடக்கிறது தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. அது பிற்பாடு மண் வழக்கு அது இதெல்லாம் இப்போ வந்து இடி எடுத்து அது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆமாம், இதை தாண்டின 2000 இதுக்கு முன்னாடி இந்த 2011க்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டம் சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு பகுதி இப்போ வந்து வெள்ளூரில் வந்து அங்கே வந்து விடுதலையாகி வந்து அது ஒரு நீதிபதிக்கிட்ட வந்து சூமோட்டா வழக்காக வந்து இருக்குது. இதை தவிர்த்து ஒரு 3 வழக்கு இப்போ அவர் மேலே இருக்குது. அப்போ இந்த வழக்கு வந்துன்னா தொடக்கத்தில் அவர் வந்து இதுக்கு முந்தின காலகட்டத்தில் 2011 அந்த கால 6-11க்கு முந்தின காலகட்டத்தில் இருந்தப்போ செய்த இதுதான் 1,72,00,000 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்து அது விசாரிக்கும் போது என்ன ஆகுது, கீழ் நீதிமன்றத்தில் வந்து இந்த அம்மாவுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிற மாதிரியும் இவருக்கு வந்து தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கணும், 2 சேர்த்து போட்டது தவறு அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ கணக்கெல்லாம் பிரித்து அந்த அடிப்படையில் இவருக்கு கம்மியாக தான் ஒன்றும் பெரிய சொத்துலாம் இல்லை, வருமானத்துக்கு அதிகமாகலாம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இப்போது நீதிமன்றத்துக்கு அன்றைக்கி இருந்த அரசு வந்து அதிமுக அரசு வந்து மேல்முறையீடு பண்ணுது. லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறப்ப சிபிசிஐடி மேல்முறையீடு பண்ணும்போது அங்கே வந்து அந்த வழக்கு நிலுவையிலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. இருக்கும்போது தான் இப்போ அது நவம்பரில் வந்து ஒரு முறை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ வந்து தீர்ப்பு வருது. அதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அம்மாவுக்கு எப்படி பணம் இவ்வளோ சொத்து வந்தது அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது இல்லை. அப்போ அதுக்கு என்ன இன்கம் சோர்ஸு அப்படின்னு கேட்குறப்ப அதை ஒட்டி பார்க்குறப்ப தான் இந்த தண்டனை வந்து 2 பேருமே குற்றவாளிகள், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இவர்களிடம் வந்திருக்கிறது, 1,72,00,000 மட்டும்தான், இன்னும் பல லட்சம் கோடின்றாங்க. அது என்ன கணக்குன்னுலாம் தெரியாது. அதெல்லாம் ஒயிட்டாக தான் இருக்குது, நேர்மையாக தான் உழைச்சி சம்பாரிச்சுன்னு ஒரு பட்டியல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இவர்களுக்கு மட்டும் சொத்து எப்படி இவ்வளவு சேர்கிறது, இவர்கள் மட்டும் எப்படி நேர்மையாக இத்தனை 1000 கோடிகள் சம்பாரித்து எந்த அமைச்சரை பாருங்கள் குறைச்சலாக 1000, 2000 கோடி, 10,000 கோடி, 20, 50,000 கோடி இப்படி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏது இந்த உழைப்பு சம்பளம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆக இந்த பழைய ஒரு வழக்கில் தான் இப்போ வந்திருக்கிறது. 2வது வேலூர் நீதிமன்றத்தில் சமீபத்தில் இப்பொழுது இவர்கள் வந்த உடனே விடுதலைன்னு வந்தாங்களா 2 பேரும், அது ஒன்று நிலுவையில் இருக்குது உயர்நீதிமன்றத்தில். அதுவும் தீர்ப்பு என்ன வரப்போகுது, கிட்டத்தட்ட இப்படி தான் வரும். இதை தவிர்த்து வந்து இடி வந்து இப்போ ரெய்டெல்லாம் போட்டுட்டு 2 முறை சம்மன் கொடுத்து விசாரித்து எல்லாம் முடிச்சிருக்குது. அது மணல் வந்து கான்ட்ராக்ட் எடுத்ததில் வரம்பு மீறி வந்து கட்டணதாக சொல்லி எடுத்ததாக சொல்லி, அதாவது வரம்பு மீறினா ஏதோ கொஞ்சோண்டு மண் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். அதில் வந்து பல 1000 கோடி பண பரிவர்த்தனை நடந்திருக்குது. இது இடி வந்து ரெய்டு பண்ணும்போது ஒரு ஆவணம் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து உறுதியாக ஒன்றும் இல்லை, வெளியில் வரல, இனிமேல் வரலாம். துபாயில் வந்துட்டு 44 லட்சத்துக்கு ஒரு ஹோட்டலில் வாங்கி கோடி கணக்கில் அது வந்து திரும்ப ரீசேல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆவணங்கள் கிடச்சி அது உள்ள நோண்டி எல்லாத்தையும் பார்க்கும்போது இவ்வளவு தொகை பணம் ஏது எங்கேருந்து வந்ததுன்றப்ப இந்த மாதிரி மண் வியாபாரம் இந்த மாதிரி இப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறப்ப அப்போ இந்த அளவுக்கு பிஸ்னஸ் வந்திருக்குன்றதை ஒட்டி தான் அந்த இடத்துல இப்போ சமீபத்தில் ஆய்வு பண்ணி உங்களுக்கு அதுக்காக இருக்கக்கூடிய நில அளவைத்துறை இன்னும் மற்ற துறைகள்லாம் சேர்ந்து ஆய்வு பண்ணி இப்போ கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளவுக்கு மீறி மண் எடுக்கப்பட்டு வியாபாரம் செய்யப்பட்டிருக்கு பல லட்சம் கோடிகளில் அப்படின்ற மாதிரி, பல 1000 கோடிகளில். அதில் எவ்வளோ என்னன்னு இனிமேல் அது வந்து தெரியும். அதுதான் இப்போ 2 முறை சம்மன் கொடுத்து விசாரித்து முடிச்சிருக்காங்க.
ஆக இதில் வந்து தப்பு இது ஒரு இது இந்த வழக்கில் வந்து தண்டனை வழங்கப்பட்டிருப்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவர் வந்து 1,78,000 வந்து அதிகமாக வச்சிருக்காரு, கணக்கில் இல்லாத அந்த வழக்கு தான் இது. அதை தாண்டி பிறகு வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்கு போடுறாங்க. அதுதான் வெள்ளூர் நீதிமன்றத்தில் விடுதலைன்னு சொல்லிட்டு வராங்க. அதுவும் இப்போ வந்து ஒரு நீதிபதிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஆனந்த் வெங்கடேஷ்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹1 அபராதம் வச்சா கூட பதவி போயிடும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 3 ஆண்டு சிறை தண்டனை சொல்லியிருக்கிறாங்க, 50 லட்சம் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக பதவி இழப்புங்கிறது நடக்க போகுது. எனக்கு என்ன கேள்வினாக்கா, இப்போ இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் இவங்க எடுத்தாங்கனாக்கா திருப்பி அவர் பதவியில் நீடிக்க முடியுமா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்னன்னா, நீங்கள் டான்சி சொத்து குவிப்பு வழக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு அப்படி பொருத்தி இதை பார்க்கணும். இப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்குது. அடுத்து தண்டனை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. 2 இருக்குது இதில். இவர் வந்து இதை போயிட்டு தீர்ப்பே தவறு என் மீது அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செய்து வழக்கு இனிமேல் நடத்தி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா பார்க்கணும். அப்படி இருந்து வந்தார்னா அவர் திரும்பவும் அமைச்சராக ஆகலாம். இன்றைக்கி வந்த தீர்ப்பு படி இந்த நிமிடமே அவர் சட்டமன்ற உறுப்பினரில் அமைச்சர் பதவி கிடையாது. ஏற்கனவே தண்டனை உறுதினு நேற்றைக்கு முதல் நாள் அறிவித்தப்போவே அவர் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய தேசிய கொடியை இறக்கிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, அவர் மந்திரி கிடையாது. இப்போ அவருக்கு ஒரு குற்றவாளி, நீ இதுவுமே குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வரலாம். அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் போவதற்கு ஒரு 30 நாள் அவகாசம் கொடுத்துருக்காரு. வழக்கு அவர் உடனே கைது பண்ணக்கூடாது. நீதிமன்றத்தில் கேட்டுக்கிட்டாங்க அரசு தரப்பில், வயசாகிடுச்சு, ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வயசு வரவொன்னு நிறைய உடம்பு பிரச்சனைலாம் இருக்குது, அதனால் தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப தான் நீதிபதி வந்து, அது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இப்படியான வழக்கில் வந்து சொல்லியிருக்குது, சாமானியரை விட மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர்கள் செய்யக்கூடிய இந்த குற்றங்கள் வந்துட்டு 10 மடங்கு அதுதான் பெரியதான ஒன்று, மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு அதெல்லாம் இதில் பொருந்துது. அதனால் எங்கள் நீதிபதி என்னன்றாரு, இது நான் கொடுக்குறத கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் இதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் இருக்குது, நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, அங்கே போய் தண்டனையை குறைச்சிக்குங்க, அங்கே என்ன வருதோ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இப்போ அங்கே மேல்முறையீடுன்னு அங்கே போகும்போது 2 விதம். ஒன்று, அந்த தீர்ப்பை தவறு என்று இவர் வந்து சேலஞ்சு பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை, இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடியே வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க தரப்புலேயே வந்துட்டு உங்களுக்கு குன்கா பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இது போல் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தண்டனை வந்து 2 நாள் கழித்து பார்த்துக்கலான்றப்ப இல்லை உடனே தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த 2 மணி நேரத்தில் தண்டனையுடைய விவரத்தை அறிவிக்கப்படுகிறது. அவங்களுக்கு இந்த மாதிரி அவகாசம் நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் தீர்ப்பையே நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தீர்ப்பையெல்லாம் நிறுத்த முடியாது, தண்டனை வேணால் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் அது பிற்பாடு தான் தீர்ப்பு வந்து தீர்ப்பு தான், அதை ஒன்றும் மாற்ற முடியாது. தண்டனையை வந்து குறைக்கிறதோ நிறுத்தி வைக்கிறதோன்றது நிறுத்தி வச்சுருந்தாங்க. பிறகு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்க முடியாது, தீர்ப்பை நீங்கள் சேலஞ்சு பண்ணணும். அதிகமாக இதெல்லாம் இழுத்துக்கிட்டு போனீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 6-7 மாதம் நடக்கலாம். உங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருந்தனாக்கா ஒரு 6-7 மாதம் இது நடக்கலாம். ஜாமீன் கிடைக்குமானா அதுவும் தெரியாது. இழுத்துக்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டம். எப்படி இருந்தாலும் இவர் கைது செய்யப்படுவார், சிறைக்கு போவார். அதுவும் வந்து எப்படி எந்த இதில் போவார்னா ஓசி வண்டியில் தான் போவார் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, தவறாக நினைக்கக்கூடாது. அதிகாரத்தை கொடுத்த மக்களை பார்த்து நீங்கள் ஓசியில் செல்கிறீர்கள் பல இடத்துல 2 இடத்துல பேசி வந்து பெரிய சர்ச்சையாச்சு. மக்களை அவதூறாக பேசக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் இதுவாகத்தான் தண்டனை இருக்கும் அப்படின்றது இது ஒரு பாடமாக இருக்கணும். ஓசி பஸ்ன்றது நீங்கள் இன்னும் சும்மாவாக ஓட்டு போட்டிங்கன்றது, எங்களுக்காக ஓட்டு போட்டிங்க அப்படின்னு இப்படிலாம் கேட்குற அந்த விதம் இருக்குல்ல, இதற்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அறம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அறத்துக்கான ஒரு விடை தான் இப்பொழுது கிடைச்சிருக்கிறதா இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு தள்ளி போடலாமா, அந்த கைதுங்கிறது வந்து தள்ளி போகுமா? இல்லை, இந்த 30 நாளுக்குள்ளே தான், இந்த 30 நாளுக்குள்ளார மட்டும் இவரை வந்து கைது பண்ணக்கூடாது. உச்சநீதிமன்ற ஜாமீன் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான அவகாசம் கொடுக்குறாங்க. அங்கே உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் ஜாமீன் கேட்க முடியுமா அப்படின்னு தெரியல. தீர்ப்பு 2 விஷயம் இருக்குது. தண்டனை குறைப்புன்னு கேட்கலாம், இல்லை இந்த தீர்ப்பே தப்புன்னு சொல்லணும். தீர்ப்பை தப்புன்னு சொல்லி நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை, அது நடக்காது. அப்போ உங்களுக்கு தண்டனை வந்து ஒன்று குறைக்கணும், இல்லை தண்டனையை ரத்து பண்ணணும். ரத்து பண்ணாலும் கூட வந்துட்டு 1 பைசானாலும் கூட நீங்கள் வந்து குற்றவாளி தான். அந்த அடிப்படையில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, அமைச்சராக இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் சிறைக்கு தான் போக முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்டனையை குறைச்சாலும் கூட எவ்வளோ குறைச்சிருப்பாங்க உங்களுக்கு, ஓராண்டு குறைக்கலாம், இல்லை ஓராண்டு சிறையாக மாற்றலாம். அப்படி இருக்கப்போ நீங்கள் உள்ளே போய் வந்து தானே ஆகணும். உங்களுக்கு எதை விதைத்தீர்களோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி அறுத்தாகணும். அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் நிரபராதிகள், நாங்கள் வந்து தூய்மையானவர்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் என்றைக்கோ பேசி அதன்படி நடந்திருக்க வேண்டியவர். ஒரு சாதாரண எளிய மனிதர், உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கான சம்பளம்,
அந்த சம்பளத்தை வைத்து நீங்கள் என்னெல்லாம் அந்த குடும்பத்தை நடத்த முடியும், 2 பேரை படிக்க வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக ஆக்கியிருக்க முடியும் இப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வெஞ்சி போனோன்னா ஒரு சில ஏக்கர், சில ஒரு 50-60 ஏக்கருக்குள்ள ஒரு அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து இன்றைக்கி உயர்ந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி எத்தனை 1000 கோடிகளுக்கான சொத்து இருக்குது. அந்த சரௌண்டிங் முழுக்க எடுத்திங்கன்னா சொத்துக்கு வந்து கணக்கே இல்லை. எல்லாம் வேறு வேறு பேரில், இவங்க பேரில் முறையாக பதிவு செய்யப்பட்டு முறையாக எல்லாமே சட்ட ரீதியாக இருக்கிற சொத்துக்களே கணக்கில் எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி வந்ததுன்ற கேள்வி இருக்குது இல்லை. இன்னுமே வந்து போகிறப்ப இப்படியான குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒன்றும் இது போதாது, அவங்க சரத்து எல்லாமே படிப்பாங்க. இது வரைக்கான விவாதம் எல்லாத்தையுமே அதை படிச்சுட்டு இது 3 ஆண்டு இல்லை 5 ஆண்டுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, 1 ஆண்டு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வயதாகி விட்டது அதனால் வந்து தண்டனையை குறைக்கணும் அப்படின்ற காரணம்லாம் எடுப்படாது. சட்டத்துக்கு வயது இதெல்லாம் கிடையாது. அது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் வந்து நிரபராதி என்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குனாக்கா அதுக்கு குறைவு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் தான் தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக தண்டனை உறுதிங்கிறதையும் தெளிவாக உங்ககிட்ட இருந்து உள்வாங்கிக்கிறேன். பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம். This holiday season, come meet the Mermaids Scuba Santa at VGP Marine Kingdom, Chennai. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays.